எல்லோரும் கூறுங்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஜெய். சிவானி, இன்று உனக்கு திருமணம் நடைபெறவிருக்கிறது. இனி நீ ஆமீரின் ராஜகுமாரி அல்ல, இப்பொழுது முகலாயர்களின் மருமகளாக போகிறாய். எவ்வாறு ஜோதா அவர்களின் ஆச்சாரங்களை பின்பற்றி நல்ல பெயர் எடுத்தாளோ, நீயும் அவ்வாறே நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அம்மா. நீ மிகவும் பாக்கியசாலி. இங்கு அனைத்தையும் கற்றுத் தருவதற்கு உனது சகோதரி உனக்கு துணையாக இருப்பாள். எவ்வாறு பெரிய மருமகன் ஜோதாவை நன்றாக பார்த்துக் கொள்கிறாரோ, நான் பிரார்த்தனை செய்கிறேன் மிர்சாவும் அவ்வாறே இருக்க வேண்டுமென்று. வணக்கம் சிவானி. தாங்கள் இங்கே? நான் முகலாய சாம்ராஜ்யத்தின் மகா மந்திரியாயிற்றே. அதோடு ஷெஹன்ஷாவின் பெரிய அம்மாவும் கூட. அதோடு அல்லாமல் அரசியலையும் தவிர்த்து மாளிகையில் நடப்பவைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் அனைத்தையும் பார்த்தேன், அனைத்தையும் கேட்டேன். ஒரு இளவரசி நிக்கா முடிந்து செல்லும் பொழுது அழத்தான் செய்வாள், இருந்தாலும் தன் மனதை தேற்றிக் கொள்வாள். ஏனென்றால் அவளுடன் காதலிக்கும் தன் கணவனும் இருப்பான் அல்லவா? ஆனால் உன்னுடைய விவகாரம் சற்று வேறு விதம். யாரை நீ விரும்பவில்லையோ அவருடனேயே உன் நிக்கா நடக்க இருக்கிறது. உன் விஷயத்தில் நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். நீ இந்த நிக்காவை செய்ய வேண்டாம். ஏனென்றால் நீ இந்த நிக்காவை செய்து கொண்டால் பிறகு நீ உன்னுடைய மதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டி வரும். எனக்கு தெரிந்தவரை உனக்கு அது பிடிக்காது போலும். இப்போதுதான் ஒரு ஞாபகம் வருகிறது. பேகம் ஜோதா முகலாயர்களை இவ்வளவு கடுமையாக வெறுக்கும் பொழுது உன்னுடைய நிக்காவை முகலாயர்களோடு நடத்த ஏன் நினைக்கிறார்? உன் எஞ்சிய வாழ்க்கையை உன்னால் இங்கேயே கழிக்க முடியுமா? நீ விரும்பாத ஒரு நபருடன் வாழ்நாள் முழுவதும் உன்னால் வாழ முடியுமா? உங்களுக்கு என்னதான் வேண்டும்? நீ இந்த நிக்காவை செய்து கொள்ளக்கூடாது, அதுதான். இந்த நிக்காவை நான் செய்து கொள்ள வேண்டும் என்றுதானே தாங்கள் அன்று கூறினீர்கள்? சிவானி, அதை நான் தான் கூறினேன் என்று ஒப்புக்கொள்கிறேன். அப்போது எனக்கு உன் காதல் சிறுபிள்ளைத்தனமாக பட்டது. ஆனால் இன்று நான் உங்கள் இருவரையும் அனைத்தையும் பார்த்த பிறகு என்ன தோன்றுகிறது என்றால், தேஜ்வந்தை தவிர உன்னால் வேறு எவரையும் காதலிக்க முடியாது. உன் நிக்காவிற்கு பிறகு இது அனைவருக்கும் தெரிந்தால் எங்கள் மிர்சாவின் வாழ்க்கை கெட்டுப் போய்விடும். ஆகையால் நான் இதை விரும்பவில்லை. நான் இப்பொழுது என்ன செய்வது? நாளை ஏதாவது ஒரு காரணம் கூறி நீ தேஜ்வந்திடம் சென்று விடு. நீ இங்கிருந்து எப்படியாவது ஓடிவிடு. பாட்டியாரே, எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கிறது. அது எங்கள் திருமணம் நடப்பதற்கு முன்னால் தாய் அம்பிகையை சென்று வழிபட வேண்டும் என்பதுதான். அவருக்கு கவசம் செலுத்துவதாகவும் வேண்டிக் கொண்டேன். இங்கே தாய் அம்பிகையின் கோயில் இருக்கிறதா? நான் அங்கு செல்வதற்கு தாங்கள் அனுமதி தருவீர்களா? இல்லை சிவானி, நீ அங்கு செல்வதற்கு நான் அனுமதி தரமாட்டேன். பாட்டி, சிவானி விருப்பப்படுகிறாள், அனுமதி தாருங்கள். ஜோதா, உனக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் நன்றாக தெரியும் அல்லவா? திருமணத்திற்கு முன்பு மணப்பெண் வெளியே செல்லக்கூடாது. ஆனால் பாட்டி, இன்னும் நோம்பு கயிறை தான் நாம் கட்டவில்லையே. இன்னும் எந்த சடங்கும் ஆரம்பிக்கவில்லை. அப்படியா? சரி ஜோதா, நீ ஷயன்ஷாவின் பேகமாயிற்றே, உன் விருப்பப்படியே அழைத்து சென்று விட்டு வா. அடக்கடவுளே, ஜோதா அக்காவும் என்னோடு வருவார்களோ? அவர் இருக்கும்போது தேஜ்வந்தை நான் எவ்வாறு சந்திப்பது? ஷஹன்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். தங்களின் அழைப்பை ஏற்று ராஜா பார்மல் வந்திருக்கிறார். வணக்கம் ஷஹன்ஷா. அமருங்கள். நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். நானும் தங்களிடம் உரையாட வேண்டும் ஷஹன்ஷா. திருமண தேதி விரைவாக இருப்பதால் தங்களிடம் உரையாட வாய்ப்பு கிட்டவில்லை ஷஹன்ஷா. நேரம் கிட்டியிருந்தால் தங்களிடம் உரையாடி இருப்பேன். நான் ஷிவானிக்கும் மிர்சா ஹக்கீமிற்கும் நடக்கவிருக்கும் திருமணத்திற்கு சீர் செய்ய விரும்புகிறேன். ஏன் இப்படி பேசுகிறீர்கள் ராஜா அவர்களே? உங்கள் மகள் திருமணத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை தாராளமாக செய்யலாம். ஒரு அரசியல் விவகாரத்தில் நான் உங்கள் ஆலோசனையை கேட்க வேண்டும் என்று எண்ணினேன். நீங்கள் எனது மாமனார் மட்டுமல்ல, அரசியலில் பொறுப்பில் இருக்கிறீர்கள். கட்டளை இடுங்கள் ஷஹன்ஷா. உங்களுக்கே நன்றாக தெரிந்திருக்கும், முகலாய ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நிர்வாகம் சரியாக இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை நான் ஆள வேண்டும் என்றால் நிர்வாகிகள் சரியாக இருக்க வேண்டும். நன்கு ஆலோசித்த பிறகு என்ன தோன்றியது என்றால்,
இந்த பணிக்கு உங்கள் மூத்த மகன் பகவான் தாஸ் தான் பொருத்தமாக இருப்பார் என்று. அவரது திறமையும் விசுவாசமும் எனக்கு நன்றாகவே தெரியும். அதோடு அவருக்கு அரசியல் அனுபவமும் உண்டு. அதனால் நான் உங்கள் சம்மதத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தங்களின் கட்டளையை சிரம் தாழ்த்தி ஏற்கின்றேன். இப்பணிக்கு பகவான் தாஸை தாங்கள் தேர்ந்தெடுத்தது உங்கள் பெரிய மனதை காட்டுகிறது. உங்களுக்கே நன்றாக தெரியும், ஆமீர் ராஜ்யம் முழுவதையும் பகவான் தாஸ் தான் கவனித்துக் கொள்கிறார். உங்கள் முன்சீஃபில் அவரும் ஒருவர். மேலாண்மை பொறுப்பு முழுவதும் அவரையே சார்கின்றது. ஆகையால் இந்த பொறுப்பை தங்களது இளைய சகோதரனுக்கு வழங்கினால் நன்றாக இருக்கும். அவர் மிக அறிவாளி, இளைஞன். அதோடு தங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். எனக்கு தெரிந்த வரையில் அவருடைய அரசியல் ஞானம் ஆழமாக இருக்கின்றது. என் விருப்பம் என்னவென்றால் திருமண சந்தர்ப்பத்தில் இதை அவருக்கு பரிசாக வழங்க வேண்டும். மாஷா அல்லாஹ். நான் நினைத்தபடியே நீங்கள் எனக்கு ஆலோசனை வழங்கினீர்கள். உங்கள் ஆலோசனையை பெற வேண்டும் என்று நான் எண்ணியது தவறல்ல. உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். உங்கள் அபிப்பிராயத்தை நான் கௌரவிக்கின்றேன். மிக்க நன்றி. ஆதாப். இந்தாருங்கள். பிறகு ஞாபகம் கொள்ளுங்கள், எந்த ஒரு விஷயத்திலும் எந்த குறையும் வரக்கூடாது. இது என் குழந்தனாரின் நிக்கா. ராஜபுத்திரர்களுக்கு குறை சொல்ல எந்த ஒரு விஷயமும் கிடைக்கக்கூடாது. ஆதகம் கான், உன் கவனம் எங்கே இருக்கிறது? ஏன் இங்கும் அங்கும் பார்க்கிறாய்? இந்த சடங்கில் நாம் ஏன் பங்கேற்றோம் என்றுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உன்னிடம் நான் எவ்வளவு முறை கூறுவது ஆதகம் கான், புரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை நீ என்னிடம் விட்டுவிடு. நீ செய்ய வேண்டியதை நான் கூறுகிறேன், அதை மட்டும் நீ செய். இப்போது நான் என்ன கூறுகிறேன் என்றால், உன் முகத்தில் புன்னகையை வர வைத்து வரவேற்பை கவனி. அதா பண்ணா, நான் இங்கு வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. இன்று எனது சகோதரனின் நிக்கா. அவரை நானே தயார் செய்கிறேன். நிக்கா செய்து கொள்ளப் போகிறாய் மிர்ஸ்ரா. அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாகும். அதனால் உனக்கு ஒரு அறிவுரை வழங்குகிறேன். கவனமாக கேள். நிக்காவிற்கு பிறகு உனது வீட்டில் உனது தாயாரோ அல்லது நீயோ, உனது குழந்தைகளோ, உனது மனைவியோ, உனது சகோதரிகளோ, இவர்களில் யாராவது ஒருவர் துன்பப்பட்டு விட்டாலும் நமது பிரஜைகளை நாம் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது. இங்கு பார், ஒரு பாஷாவின் கடமைகள் வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. எதற்காக அழுகின்றாய்? நிக்காவிற்கு பெண் பிரிய போவது மணப்பெண் தானே தவிர மணமகன் அல்ல. அதற்காக அழவில்லை அண்ணா. சிறு வயதில் நீங்கள் எனக்கு ஒரு வாக்களித்தீர்கள். அது எனக்கு இப்போதும் நினைவில் இருக்கிறது. அதை நினைத்த பிறகுதான் என் கண்கள் கலங்கிவிட்டது. எவ்வாறு வாளை சுழற்றுவது என்று கற்றுக் கொடுத்தீர்களே, நான் கூட வரையில்லை மிர்சா. இதை எவ்வாறு திருப்பி பிடித்துக்கொள். ஒரு காலை பின்னாடி வை. இந்த வாளை உன் சரீரத்தில் ஒரு பாகமாக எண்ண. ஆனால் நான் தான் இப்போது யுத்தத்திற்கு செல்லவில்லையே. ஆனால் ஒரு நாள் சென்றே திருவாய் அல்லவா? ஆகையால் தான் இன்று நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். எதிர்காலத்தில் போரை நீ தைரியமாக எதிர்கொள்ள நான் உன்னை இன்று தயார் செய்து கொண்டிருக்கிறேன்.
ஆனால் இதை விட எனக்கு மகிழ்ச்சி எப்போதென்றால் உன்னை நான் நிக்காவிற்கு தயார் செய்யும் போதுதான். அண்ணா, நீங்கள் அவ்வப்பொழுது போரை பற்றி பேசுகிறீர்கள் அல்லது நிக்காவை பற்றி பேசுகிறீர்கள்? முதலில் நான் போருக்கு செல்லவா, நிக்கா செய்து கொள்ளவா? அது எனக்கும் தெரியாது. ஆனால் உனக்கு நிக்கா நடக்கும் போது உன்னை நான் தான் தயார் செய்வேன். எனக்கும் அது நன்றாக நினைவிருக்கிறது. அதனால்தான் உனது நிக்காவிற்காக நானே உன்னை அலங்கரிக்க வந்தேன். அப்படியே இன்னொன்றையும் நான் கூற வேண்டும். வளர்ந்து கொண்டிருக்கும் நமது ராஜ்யத்திற்கு சிறந்த ஆட்சியாளர் தேவை. உனது நிக்காவின் சந்தர்ப்பமாக இதை உனக்கு பரிசாக வழங்க வேண்டும் என்று எண்ணினேன். நான் விரும்புவதெல்லாம் நீ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நிக்காவிற்கு செல்வோமா? வா. மோதி, தாசிகளை பூஜைக்கு வேண்டிய பொருட்களை எடுத்து வர சொல். நீ இங்கேயே பாட்டியுடன் இரு. அவருக்கு வேண்டிய உதவிகளை செய். அக்கா, உனக்கு மிக மகிழ்ச்சியாக உள்ளதல்லவா? ஆம், இருக்கிறது. ஏன் இருக்காது? கடைசி முறையாக என் தங்கையோடு சேர்ந்து கோவிலுக்கு செல்கிறேனே. கடைசி முறையாகவா? ஆம், கடைசி முறையாக. திருமணத்திற்கு பின்புதான் நீ இங்கு மருமகளாகி விடுவாய் அல்லவா? கண்ணன் மீது சத்தியம் சிவானி, உன்னை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் இந்த பந்தத்திற்கு ஆட்சியோ அரசியலோ காரணமல்ல, காதல் மட்டும். காதலுடைய வேர்கள் பலமாக இருக்கும். யாராலும் அதை அசைக்க முடியாது. கண்ணா, நான் செய்து கொண்டிருக்கும் அனைத்தும் என் காதலை காப்பாற்றுவதற்காக மட்டுமே. என்னை மன்னித்து விடு கண்ணா. என் கண்ணனிடம் கேட்க வேண்டியதை கேட்டுவிடு. மறுக்கவே மாட்டார். அவர் பரந்த இதயம் கொண்டவர். கண்ணனிடம் நான் என்ன கேட்டேன் என்பது உங்களுக்கு தெரியாது அக்கா. என்னை மன்னித்து விடுங்கள். அனைவரது மனமும் காயப்பட போகின்றது. கண்ணன் மீது சத்தியம் சிவானி, உன்னை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் இந்த பந்தத்திற்கு ஆட்சியோ அரசியலோ காரணமல்ல, காதல் மட்டும். காதலுடைய வேர்கள் பலமாக இருக்கும். யாராலும் அதை அசைக்க முடியாது. கண்ணா, நான் செய்து கொண்டிருக்கும் அனைத்தும் என் காதலை காப்பாற்றுவதற்காக மட்டுமே. என்னை மன்னித்து விடு கண்ணா. என் கண்ணனிடம் கேட்க வேண்டியதை கேட்டுவிடு. மறுக்கவே மாட்டார். அவர் பரந்த இதயம் கொண்டவர். கண்ணனிடம் நான் என்ன கேட்டேன் என்பது உங்களுக்கு தெரியாது அக்கா. என்னை மன்னித்து விடுங்கள். அனைவரது மனமும் காயப்பட போகின்றது. வணக்கம். நேற்று உனது அண்ணியை பார்த்தாய் அல்லவா மிர்சா? எப்படி மாறிவிட்டார்? நேற்று முகலாய ராணியைப் போலவே இருந்தார். இன்று ராஜபுத்திரியாக. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கூறுங்கள். என் அண்ணியார் எந்த உடை அணிந்தாலும் மிகவும் அழகாகத்தான் இருக்கிறார். அவர் ஒரு ஒப்பற்ற அழகி. அவ்வகையில் இன்று தாங்கள் தான் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். இன்று உங்கள் அலங்காரம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. உங்கள் கிரீடத்தில் இருக்கும் அந்த வைரம் உங்கள் முகத்தில் காந்தத்தை வரவழைத்திருக்கிறது. உண்மை என்னவென்றால் அண்ணன் தானே என்னை அலங்கரித்தார். நன்றி மிர்சா, நீ என்னை அனைவரும் முன்பாக பாராட்டி விட்டாய். இல்லை என்றால் எனக்கு கிடைத்திருக்காது. ஏன் கிடைத்திருக்காது? பாராட்டுக்குரிய விஷயங்கள் இருக்கும்போது பாராட்டுகிறேனே. அப்படி என்றால் நான் பாராட்டுக்கு தகுந்தவன் என்றுதானே பொருள்? நானும் உங்களிடம் ஒன்று கூற மறந்துவிட்டேன். தாங்கள் நேற்றைய போலவே இன்றும் அழகாக இருக்கிறீர்கள். ஜோதபேகம், நான் கூறிய பிறகு நீங்கள் சிவானியை அழைத்துக் கொண்டு நிக்கா நடக்கும் இடத்திற்கு வந்து விடுங்கள். திருமணத்திற்கு நேரம் இருக்கிறது. சிவானிக்கு ஒரு வேண்டுதல் உள்ளது. திருமணத்திற்கு முன்பு கோவிலுக்கு சென்று அவள் அம்மனை தரிசிக்க விரும்புகிறாள். நீங்கள் அனுமதித்தால் நான் சிவானியை கோவிலுக்கு அழைத்து செல்வேன். அது அவளுடைய வேண்டுதல். இதில் நான் என்ன கூற வேண்டும்? நீங்கள் சென்று வாருங்கள். நன்றி. குழந்தனாரே, நீங்கள் இன்னும் சிறிது நேரம் காத்திருக்கத்தான் வேண்டும். அப்படி காத்திருந்தால் அதற்கு பிறகு சிவானி எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் நீங்கள் தான் அழைத்து செல்ல வேண்டும்.
என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. இவ்வண்ணம் நான் தங்களை பிரிந்து செல்ல வேண்டும் என்று என் தலையில் எழுதியிருக்கிறது போலும் நான் தேஜ்வந்துடன் சென்றேன் என்று தெரிந்த பிறகு உங்கள் மனம் நிச்சயம் வருத்தப்படும். ஆனால் தேஜ்வந்தும் நானும் சேருவதற்கு வேறு வழியே இல்லை. எங்கள் காதலில் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் தேஜ்வந்த் இல்லாமல் என்னால் வாழ இயலாது. என்னாயிற்று சிவானி? இப்பொழுது எதற்காக அழுகிறாய்? என்னாயிற்று சிவானி? எதற்காக அழுகிறாய் என்று சொல். திருமணத்திற்கு நேரம் உள்ளது. அதற்கில்லை அக்கா, தங்களை பெறுவதை நினைத்து கண்கள் கலங்கிவிட்டது. சரி வா, வந்து அமர்ந்து கொள். திருமணத்திற்கு முன்பு நாம் இங்கு வர வேண்டும். வா சிவானி. நம்முடைய அதிர்ஷ்டம், சரியான நேரத்திற்கு வந்திருக்கிறோம். பார்த்தாயா, கோவில் மணி ஒலிக்கின்றது. பூஜையை ஆரம்பிக்க போகிறார்கள். நீ தொடங்கவிருக்கும் புது வாழ்க்கைக்கு அம்மனின் ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது. செல்வோம். ஜோதா பேகமும் சிவானியும் எங்கே சென்றார்கள்? அம்பிகையின் ஆலயத்திற்கு சென்றிருக்கிறார்கள் மகாராணி. நடக்க போகும் வேடிக்கையை பாருங்கள். சிவானி என்னவோ ஜோதாவையும் அழைத்து சென்றிருக்கிறாள். ஆகையால் பிரச்சனை பெரிதாக வெடிக்கப் போகிறது. இந்த சடங்குகள் சீக்கிரமாக முடிந்தால் நன்றாக இருக்கும். அப்போதுதான் சகின்ஷாவை நெருங்கி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டும்.
நான் கோயிலை சுற்றிவிட்டு வருகிறேன். என்ன இது? சிவானி யாருடன் குதிரையில் செல்கிறாளே? அட கடவுளே! ஷெகன்ஷா, நிக்காவிற்கு நேரமாக விட்டது. மணப்பெண்ணை வருமாறு அடையுங்கள். மௌலி அவர்களே, அவர் வேண்டுதலுக்காக கோவிலுக்கு சென்றிருக்கிறார். நாம் சிறிது நேரம் காத்திருக்கலாம். ஆகட்டும் ஷெகன்ஷா. சிவானி எங்கு சென்று விட்டாள்? சிவானி எங்கே? பிரகாரத்தை சுற்றிவிட்டு வருகிறேன் என்று சென்றார். திரும்பி வந்து விடுவார். இடையோருக்கு மன்னியுங்கள் பேகம் சாய்பா. குமாரி சிவானி யாருடனோ குதிரையில் செல்வதை நான் பார்த்தேன். சிவானி! சிவானி! ஏன் அவளை தடுப்பதற்கு முயற்சி செய்யவில்லை? நான் அவரை பார்க்கும்போது தூரத்தில் இருந்தார். திருமணத்திற்கு நேரமாகிவிட்டது. சிவானி யாரோடு சென்றிருப்பாள்? அம்மா தாயே, நான் இப்போது என்ன செய்வது?